ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆட வைக்கங்க கேட்டவங்களா, இந்த புழைக்கிறதுக்கு 4 பேர்கிட்ட அந்த வடிவில் ஒன்று சொல்லுவார, ஜூஸை மாத்தி குடிச்சிட்டாங்க இருக்கு. அந்த தான் ஞாபகத்துல வச்சு ஒரு வீடியோ பார்க்கும்போது என்ன வீடியோ கேட்டீங்கன்னா, நேரத்துல இருந்து சோசியல் மீடியால பயங்கரமா ஒரு வைரலாயிட்டு ஒரு வீடியோ என்ன கேட்டீங்கன்னா, அதாவது டிவிகே கட்சியில இருந்து இளைஞர்களும் இளைஞர்களும் டிஎம்கேல சேர்ந்துட்டாங்க, டிஎம்கே மாறுறாங்க. டிவிகே கட்சியோட அந்த துண்டை தோல்ல போட்டிருக்காங்க, துண்டை கழட்டி போட்டுட்டு டிவிகே கட்சியில அவங்க சேர்ந்த உறுப்பினர்கிட்ட கிழிச்சு போட்டுட்டு டிஎம்கேல சேர்ற மாதிரி ஒரு 5-6 இளைஞர்கள் இளைஞர்கள் இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை செய்யற மாதிரி ஒரு வீடியோ. எனக்கு இதை பார்த்த உடனே சமயம் சாக்கி என்னடா இது அதாவது தமிழ்நாட்டில் உள்ள மாற்று கட்சிகள் இருந்துதான் இளைஞர்கள் இளைஞர்கள்லாம் படையெடுத்து டிவிக்களை சேர்ந்துட்டு இருக்காங்க. புதுசா வர்ற இளைஞர்களும் ஓட்டு போட முதலாக ஓட்டு போட கூடவங்களும் டிவிக்களை ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. கட்சி ஆரம்பிச்சு 1.5 வருஷத்துலயே டிவிகே கட்சியில தான் பாத்தீங்கன்னா 1.5 கோடி உறுப்பினர்கள் மேல நான் போயிட்டே இருக்கு எண்ணிக்கை. டெய்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10,000 பேர் சேர்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது டிவிகே கட்சியில இருந்து டிஎம்கே போய் சேர்ந்தாங்களா? இது என்னடா இது புத்தாட்டமா இருக்க? இது யாரு இது உண்மையிலே சேர்றாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் பார்த்துட்டு இருந்தா, இன்னைக்கு காலையில அதுக்கு உண்டான ஒரு உண்மையான என்ன விஷயம் நடந்துச்சு அப்படின்னு முகத்திலே கிழிச்சு தொங்க விட்டுருக்காங்க. தந்தி டிவில தான் நியூஸ் வெளியே வந்திருக்கு. அதுக்காக தந்தி டிவிக்கு முதல்ல ஒரு பாட்டுகள் உண்மையை வெளிக்கொண்டதுக்காக என்ன கேட்டீங்கன்னா, அந்த துண்டை அப்படியே டிவி கட்சி துண்டை ஒரு தோல் வந்து கிழக்கு போட்டுட்டு அந்த உறுப்பினர்கிட்ட கிழிச்சு போட்ட மேல ஒரு வீடியோ வந்துச்சுல்ல, அதுல இருக்கிற அதே பெண்கள் அந்த இளைஞர்கள் அப்படியே பேட்டி கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டீங்கன்னா, எங்களை மிரட்டி இந்த மாதிரி பண்ண வச்சாங்க அப்படின்ட்டு. என்ன நடந்திருக்குன்னா, இந்த இளைஞர்கள் பாத்தீங்கன்னா போன் போட்டுருக்காங்க. ஒரு டிஎம்கே கட்சியில இருந்து ஒருத்தவங்க வந்து போன் போட்டு இப்படி வாங்க லோன் வாங்கி தர மகளிர் சுய உதவி லோன்லாம் இருக்குல்ல, இதை வந்து எப்பவுமே வாங்கி கொடுக்குற ஒரு லேடி தான் கால் பண்ணிருக்காங்க டிஎம்கே உள்ளவங்க. அதை கேட்டு இந்த பெண்கள் போயிருக்காங்க. புரியுதுங்களா? சோ அங்க போன இடத்துல ஒரு சின்ன ஒரு மீட்டிங் இருக்கு, கொஞ்ச நேரம் உட்காருங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஜென்ஸும் வந்திருக்காங்க. ஜென்ஸ் நமக்கு யாரும் தெரியல, அவங்களும் வந்தாங்க. சோ அப்படிங்கும்போது எங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க துண்டை நீங்க கழட்டி போடணும், இந்த மாதிரி உறுப்பினர்கிட்ட கிளிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலா நான் வந்து அந்த பொண்ணு சொல்லுது, நான் வந்து டிஎம்கே இப்போ ஜாயின் பண்ணிட்டேன், ஆனா இன்னுமே பாத்தீங்கன்னா உறுப்பினர்கிட்ட எனக்கு வரல. சோ அப்படி இருக்கும்போது வேற யாருடைய உறுப்பினர்கிட்டையும் கையில கொடுத்து அதை கிழிச்சு போட சொன்னாங்க. நாங்க எதுக்கு இப்பெல்லாம் பண்ணுங்கிறதுக்கு இல்லாம ஒண்ணு இல்லாம நீங்க பண்ணுங்கன்னு சொல்லி எங்களை கட்டாயப்படுத்துறாங்க, வற்புறுத்துறாங்க. சுத்தி எல்லாமே ஜென்ஸா இருக்காங்க. எங்களுக்கு நாங்க என்ன செய்ய முடியும், நாங்க வந்து லோன் கிடைக்கும்னு போயிட்டோம். சரி அப்ப இதை பண்ணதான் லோன் தருவாங்க நம்பி நாங்க வந்து அந்த மாதிரி பண்ணிட்டோம் சொல்லி இப்போ அதுல கலந்துகிட்ட அதே பேச நீங்க நல்லா பார்த்து தெரியும், தந்தி நியூஸ் சேனல்ல இந்த நியூஸ் வெளியே வந்துட்டு இருக்கு. சோ அவங்க உண்மையிலே வெளியே சொல்றாங்க. அப்ப இத பார்க்கும்போது என்னடா இது, அப்ப 75 வருட பாரம்பரிய கட்சி அப்ப இப்படிதான் கட்சியை வளர்த்தாங்களா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு கேள்வி எழுது. இது எவ்வளவுக்குள்ள ஒரு பெரிய புத்திராட்டம் பாருங்க. எப்படியா கூட்டு போய் லோன் தாரங்க கூட்டு போய் மிரட்டி இப்படி வந்து பாத்தீங்கன்னா பண்ண வைப்பீங்க. இதை வச்சுக்கிட்டு பயங்கர பில்டப் நேத்து ஃபுல்லா இதை வந்து நாம வெளிக்கொண்டு வரல, தந்தி நியூஸ் சேனல்ல வெளிக்கொண்டு இருக்கு. தந்தி நியூஸ் சேனல் இந்த வீடியோ இருக்கு. இப்ப நாம அந்த வீடியோ எடுத்து நான் வந்து இதுல காட்ட முடியும், போட முடியும். எதுக்கு போட்டுட்டு காப்பி ரைட்ஸ் வாங்க ஏதாவது போட எதுக்கு அந்த தொல்லைக்காடி தான். மத்த வீடியோ கிளிப்பிங் எதுவுமே நான் போடுறது கிடையாது. ஓகேவா? சரி, நீங்க யாரும் அந்த வீடியோ பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா தந்தி நியூஸ் சேனல் அந்த லிங்க் வேணா நான் எடுத்து ஷேர் பண்றேன் டிஸ்கிரிப்ஷன்ல, போய் பாருங்க. சோ அப்ப இதான் பார்த்தோட எனக்கு பயங்கரமான சிரிப்புங்க. இல்ல இப்படி இல்லாம பண்ணியா நீங்க கட்சியை வளர்ப்பீங்க? ஐயோ, நீங்க ஒரு நல்லதை பண்ணுங்க, இளைஞர்கள் உங்க கட்சியில வந்து சேர்ற மாதிரி அவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுங்க. ஏதாவது ஒண்ணு பண்ணி சரி அவர் விஜய் அவர்கள் வந்துட்டாருன்னு தெரியுது, உங்களுக்கு போட்டியா மிகப்பெரிய ஒரு கட்சியா வளர்ந்துட்டாருன்னு தெரியுது. சோ அப்படிங்கும்போது நம்ம அதை விட நம்ம இளைஞர்களை சேர்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு இளைஞர்கள் முன்னுரிமை கொடுக்குற மாதிரி சில அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதவிகள் ஏதாவது கொடுத்து உங்க கட்சிக்கு இழுத்தீங்கன்னா பரவாயில்ல. ஆனா இப்படி வந்து பாத்தீங்கன்னா கூட்டிட்டு வந்து லோன் கொடுக்கணும் கூட்டு வந்து மிரட்டி இப்படி அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க சொல்லி அதை ஒரு வீடியோ எடுத்து பயங்கரமா பப்ளிசிட்டி பண்ணிட்டாங்கன்னா என்னத்த சொல்ல. சோ இந்த உழைக்கிறதுக்கு அப்படிதான் கேட்கணும்னு தோணுது. உங்களுக்கு அப்படிதான் தோணுச்சு, உண்மையை சொல்லணும். எனக்கு என்ன தோணுச்சு அதே மாதிரி தான் உங்களுக்கு தோணிருக்கும். சரி, இதுக்கப்புறம் இன்னைக்கு இன்னொரு விஷயத்த பார்க்க போறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க குடும்பத்துக்கே இதே வழக்கம் தான். யார் குடும்பம் கேட்டீங்கன்னா சிவகுமார் குடும்பம். இந்த வாயை வச்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் இந்த டிஎம்கே ஆட்சி வரும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா டிஎம்கே ஆட்சிக்கு முட்டு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ஏடிபிகே ஆட்சி இருக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா மக்கள் பிரச்சனைகளை கையில எடுத்து மக்களுக்கு இன்னும் நாங்க தான் முதல்ல அவர் வந்துட்டு ஜெய்பி மாதிரி எல்லாம் பயங்கரம் பொங்குவாங்க. சோ இதே பொழப்பு தான் இவங்களுடைய பொழப்பு. இப்ப என்ன பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா அவங்க குடும்பத்துல இருந்து இந்த தடவை சூர்யா ரொம்ப அடி வாங்கிட்டாரு. ஏன்னா வாயை கொடுத்து இதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே ஆட்சியில் இருக்கும்போது பயங்கர மக்களுக்காக புரட்சி வெடிச்சு பொங்கிட்டு வந்தவர் டிஎம்கே ஆட்சி வந்து சப்த நாடி அடங்கி இருக்கிற டைமே எல்லாம் தெரியாம விட்டாரு. அதனால இப்போ அவருடைய படங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா போடாம கொஞ்சம் சர்ச்சையாகிட்டு இருக்கு. அது ஏன்னு அவருக்கே தெரியும். அவங்களுடைய மனைவி அப்படிதான். சிவகுமார் சொல்லவே வேண்டாம், அவர் இப்போ கூடக்கும் வாயை வச்சுதான் பாத்தீங்கன்னா தேவையில்லாம சர்ச்சை கிளப்பிட்டு இருக்காரு. சோ இப்போ அந்த லிஸ்ட்ல தான் கார்த்தி வந்து மாட்டிருக்காரு. என்ன சொல்லிருக்காங்க கேட்டீங்கன்னா, இப்போ என்ன ஆட்சி வந்துட்டு இருக்கு, டிஎம்கே ஆட்சி வந்துட்டு இருக்கு. சோ இப்போ பள்ளி கல்வித்துறை சிறப்பாக செயல்பட்டு இருக்கான், பயங்கரமா இயங்கிட்டு இருக்கான். அரசு பள்ளிகள்லாம் பாத்தீங்கன்னா தரமா இருக்கான். அவங்களுடைய ஆசிரியர்கள் நல்லா சொல்லிக் கொடுக்காங்க, மாணவர்ல அப்படி கவனிக்கிறாங்களாம். ஆசிரியர்களுக்கு இந்த அரசாங்கம் நல்லா சம்பளம் கொடுக்காங்களாம், பிரைவேட்டை விட அதிகமான சேலரி கொடுக்காங்க. அதனால ஆசிரியர்கள்லாம் ரொம்ப கவனிச்சு பாக்குறாங்களாம். ஒரு நாட்டினுடைய அந்த ஜிடிபி பாத்தீங்கன்னா அந்த அரசு பள்ளிகள் சேர்ந்து தான் இருக்கு. அப்படி இப்படின்னு பயங்கரமா
அந்த அரசு பள்ளி இப்ப டிஎம்கேவோட ஆட்சி காலத்துல சிறப்பா செயல்பட்டு இருக்கு. அதாவது கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் எல்லாம் பாத்தீங்கன்னா டெய்லி போறாரு ஸ்கூலுக்கு, அங்க போய் கவனிக்காரு, அப்படி இப்படின்னு புகழ்ந்து தள்ளியிருக்காரு மனுஷன். அதை பார்க்கும்போது எனக்கு ஒண்ணு இருந்துச்சு, சரி சார் இவ்வளவுக்குள்ள கார்த்தி சார் நீங்க இவ்வளவுக்குள்ள புகழ்ந்து பேசுறீங்கல்ல, அந்த அரசு கல்வி அவ்வளவுக்குள்ள இருக்கு, உயர்ந்து இருக்கு, அப்படி இருக்கு, அப்புறம் எதுக்கு உங்களுடைய பசங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த அரசு பள்ளியில வந்து சேர்க்கல? அதாவது இப்ப கூட எல்கேஜி யூகேஜிக்கு நீங்க லட்சக்கணக்கா செலவு பண்ணி சேர்க்கீங்களே, ஏன் அப்படி சேர்க்கணும்? இல்ல அரசு பள்ளி அவ்வளவுக்குள்ள சிறப்பா இயங்கிட்டு இருக்கு, எல்லாமே தரமா இருக்குன்னு நீங்களே அவ்வளவுக்குள்ள புகழ்றீங்க. ஆனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பிள்ளைங்களை எதுக்கு நீங்க அரசு பள்ளியில சேர்க்காம நீங்க வந்து பிரைவேட்ல இவ்வளவுக்குள்ள இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல லட்சக்கணக்கா செலவு பண்ணி படிக்க வைக்கிறீங்க? சோ உங்களுடைய வருமானம் அதிகமா இருக்கு அதனால படிக்க வைக்கிறேன், வருமானம் கம்மியா இருக்கவங்க அங்க படிக்க வைங்கன்னா சரி. அப்படி இல்லாட்டாலுமே அப்போ அந்த அந்த அரசாங்க ஊழியர் இருக்காங்கல்ல, அந்த டீச்சர் இருக்காங்கல்ல, இந்த அரசாங்கம் அப்படி நல்ல சம்பளம் வாங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்கல்ல, நல்லா சொல்லி கொடுக்காங்கல்ல, அந்த டீச்சர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுடைய பிள்ளைகளும் ஏன் அந்த அரசு பள்ளியில படிக்க வைக்கல? அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வைக்காங்க. ஓ அவங்களுக்கு அதிகமான சம்பளம் போதில்ல. ரைட் சரி, அதனால அப்படி சொல்லிட்டீங்கன்னு. இல்ல இதெல்லாம் சொல்றது ஒண்ணு வைக்கலையா, எனக்கு புரியல. நேத்து வரைக்குங்க ஒரு வீடியோ பாக்குறாங்க, ஒரு பச்சை குழந்தை அந்த தட்டு எடுத்து வச்சுட்டு சாப்பாடுல புழு பூச்சியா கிடக்கு, சாப்பிடவே முடியல, டெய்லி இப்படிதான் அடிக்கடி அந்த பூச்சி எல்லாம் கிடக்கும் சாப்பாடுல அப்படின்னு சொல்லுது. அது தரமான சாப்பாடா, தரமான இதா என்ன எனக்கு புரியல. அது மட்டும் இல்லங்க, இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா படிச்சுட்டு இருக்கும் போதே ஓடு பேந்து விழுந்திருக்குங்க எத்தனை ஸ்கூல்ல, நானே அதை பத்தி பேசிருக்கேங்க. சோ இதை வந்து பாத்தீங்கன்னா தரமா இருக்கு. அதாவது நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நானுமே அரசு பள்ளியில படிச்சு வந்த மாணவன் தான். நான் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பணக்கார வீட்டு பையன் கிடையாது. நாங்களும் அரசு பள்ளி தான் படிச்சிருக்கோம். ஆனா அரசு பள்ளியில ஆசிரியர்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருப்பாங்க, நம்ம அதெல்லாம் பேச வரல. ஆனா தரம் ஒண்ணு இருக்குல்ல, அரசு பள்ளியோட தரம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு ஊர்வலத்துக்கே தெரியும். சோ நாங்க அதுலதான் படிச்சு வளர்ந்துருக்கோம். அங்க எப்படி இருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு தெரியும். நீங்களாம் அங்க படிச்சு வந்திருக்க மாட்டீங்க. இப்ப சூர்யாவோ கார்த்தியோ அங்க படிச்சிருக்க மாட்டீங்க. உங்க அப்பா நடிகர் ஆயிட்டாரு, அதனால நீங்க பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க. எங்களுக்கு தெரியும் அந்த அரசு பள்ளியோட தரம் எந்த அளவுக்கு இருக்கும், அங்க உள்ள பாத்ரூம் டாய்லெட் வசதி எப்படி இருக்கும், அங்க உள்ள சாப்பாடு எல்லாமே எங்களுக்கு தெரியும். ஏன்னா அங்கதானே படிச்சு நாங்க வளர்ந்துருக்கோம். இல்ல அதாவது நாம வந்து பாத்தீங்கன்னா அரசு பள்ளிகளான விமர்சனம் பண்றதுக்காண்டி அதாவது உதாசீனப்படுத்த வரல. கஷ்டப்பட்ட எல்லாமே அரசு பள்ளி தான் படிச்சு வரோம். ஆனா அந்த தரம் உயர்ந்திருக்கா இல்லையா? இப்படி உங்க அண்ணன் உங்க அப்பா நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டுல இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா எவ்வளவு பெண் பிள்ளைகளுக்கு எதிரான வன்முறைகள் அத்தை இதுன்னு ஏகப்பட்ட பாய குற்றம் நடந்துச்சுல்ல, இதை எதிர்த்து ஒரே ஒரு கண்டன குரல் தெரிவிச்சிருப்பீங்களா? சமூகத்தில் உள்ள அக்கறை கொண்ட மனிதர்களா? ஏன் அப்ப அதெல்லாம் பேச இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா கல்வித்துறை நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்ப அங்க மத்த பிரச்சனைகளையும் அதே பத்தி பேசணும்ல. இல்ல என்னன்னு கேக்குறேன். இல்ல இதெல்லாம் ஒரு பொழப்பா இல்ல நான் கேக்குறேன். சோ இப்போ வரைக்கும் லேட்டஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தை வந்து பாத்தீங்கன்னா பாத்ரூம் போகும்போது அதோட தரம் வந்து பாத்தீங்கன்னா உடஞ்சு உள்ள சோ இப்பெல்லாம் ஏகப்பட்ட விஷயம் நடந்துட்டு இருக்கு. தரம் இல்லாம நான் வந்து பாத்தீங்கன்னா அங்க படிக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி விமர்சனம் பண்ண வரல. ஏன்னா நாமளும் அங்கதான் படிச்சிருக்கோம். ஆனா தரம், அதாவது அரசாங்க பள்ளியோட தரம் உயர்ந்திருக்கா இல்லையா? இந்த வீடியோ பார்த்து ஒவ்வொருத்தரும் மனசத்தை தொட்டு சொல்லணும். அதாவது அரசாங்க பள்ளியோடைய தரத்தையும் நீங்க வந்து பிரைவேட் அவங்களுடைய தரத்தையும் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப கீழே இருக்கு. அதாவது பிரைவேட் செக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பணம் வாங்குவாங்க. இப்போ கார்த்தி சூர்யா அவங்க பிள்ளைங்க படிக்காத இன்டர்நேஷனல் ஸ்கூல் அது வந்து பயங்கர ஹை தான் இருக்கும். நான் அதை விட கம்பேர் பண்ணல. நார்மலா ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் கம்பேர் பண்ணி பாருங்களேன். சோ அது தரம் பாத்தீங்கன்னா ரொம்ப, அதாவது அங்க உள்ள பாத்ரூம் டாய்லெட் வசதி ஆகட்டும், அங்க உள்ள வகுப்பறைகள் ஆகட்டும் ரொம்ப தரம் தாழ்ந்து இருக்குங்க. அது தரம் உயரவே இல்லை. இப்படி இருக்கிற சூழ்நிலையில அதை வந்து புகழ்ந்து பேசுறாரு இவர் வந்துட்டு. இவருக்கு அப்படி என்ன தேவை இருக்குங்க? நீங்க வந்து ஒரு பப்ளிசிட்டி வேணும் அப்படின்னா நீங்க ஏதாவது பண்ணிட்டு போங்க. அதுக்காக வந்து ஏன் பாத்தீங்கன்னா இப்படி சும்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரு முட்டு கொடுத்த வேலையை பாக்கீங்க. இதனாலதான் உங்க மேல வெறுப்புறது காரணமே. இந்த சிவகுமார் குடும்பம் இருக்குல்ல, சூர்யா கார்த்தி அவருக்கு மேல வெறுப்புற காரணம் மக்களுக்கு இதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஏன்னா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு காரியத்தை டிஎம்கே ஆட்சி இருக்கும்போது சொல்லுவாங்க, அதே இது ஏடிஎம்கே ஆட்சி இருக்கும்போது வேற மாதிரி திருப்பி சொல்லுவாங்க. சோ இதே பொழப்பு தான். அதனாலதான் இப்ப தேவையில்லாம நிறைய சிச்சைகள் சூர்யா மாட்டிருக்காரு, அவருடைய மனைவி ஜோதிகாவும் மாட்டிருக்காங்க. சிவகுமார் சொல்லவே வேண்டாம், இப்ப அதுல கார்த்தி வந்து சிக்கிருக்காரு. இல்ல இப்ப ஒரு நடிகரா நீங்க ஒரு படம் நடிக்க நல்லா நடிக்கீங்கன்னா நம்மளுக்கு கூட சூர்யா கார்த்தி எல்லாம் அவங்களுடைய திரைப்படங்கள் ரொம்ப பிடிக்கும். ஆனா இந்த மாதிரி பொது கருத்து சொல்ல வாரங்கிற தேவையான சர்ச்சைகளை நம்மளுக்கு பிடிக்காத மாதிரி அது என்ன ஒருத்தங்களுக்கு மட்டும் முட்டு டிஎம்கே ஆச்சுன்னா அப்படியே அந்த ஆட்சிக்கு வந்து முட்டு கொடுக்குறதா, ஏடிஎம்கே ஆச்சுன்னா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா மக்கள் பிரச்சனை கையில் எடுக்கிறது, இதெல்லாம் ரொம்ப கேவலமா இல்லையா? அதனால பிடிக்க மாட்டேங்குது. இல்ல நீங்க கருத்து சொல்றதா இருந்தா எல்லா விதத்திலும் சமூக பொருளாதார எந்த ஆட்சி இருந்தாலுமே பாத்தீங்கன்னா நீங்க உண்மையா மக்களுக்காக நிக்கணும். அப்படி நிக்க மாட்டேங்கீங்களா? டிஎம்கே ஆச்சுன்னா ஒரு மாதிரியும் ஏடிஎம்கே ஆச்சுன்னா ஒரு மாதிரியும் இந்த மாறி மாறி இந்த செம்படிக்கிறத பார்க்கும்போது தான் ரொம்ப கேவலமா இருக்கு. இல்ல நீங்க வந்து சமூக போராளிகளா மக்களுக்காக நீங்க எப்பவுமே துணை நிப்பா எப்பவும் ஒரே மாதிரி பேசணும். இப்ப நடந்த எல்லா பிரச்சனைகளும் கலாச்சாரம் வந்து இருக்குல்ல பிரச்சனை, அதனால இத்தனை பேர் உயிர் வந்தாங்க, அதுக்கப்புறம் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை, இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கே நீ குரல் கொடுத்து பேசணும்ல, அதுக்கு பொங்கிட்டு வரணும்ல. டிஎம்கே ஆச்சுன்னா நாங்க அப்படியே இருக்கிற இடமே தெரியாம போயிருவோம், அது ஏடிஎம்கே ஆச்சுன்னா பொங்கிட்டு வருவோம்னா என்ன சொல்ல. சோ அதுக்காண்டி நமக்கு வருது, மத்தபடி ஒண்ணும் இல்ல.
இப்போ கல்வித்துறை தரம் உயரத்துக்கு இன்னும் உயரணும் அப்படி சொல்லலாம் நல்லா இருக்கும். தரத்தை பத்தி இப்பவே நல்லா இருக்கு, சிறப்பா இருக்கு. கல்வித்துறை அமைச்சர் அப்படி பண்றாரு, இப்படி பண்றாருன்னா கடுப்பாவதா இல்லையா? சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா இதை நம்மளுக்கு விமர்சிக்க வேண்டியிருக்கு. சோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு, சோ உங்களுக்கு நான் இந்த வீடியோ பார்க்கும்போது நான் என்ன பேசியிருக்கேன், இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? சோ இதுல எதுவும் மாற்று கருத்து எதா இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நான் ரிப்ளை பண்ண தயாரா இருக்கேன்.